Hey learners, welcome back to learn daily English words in Tamil. Today's phrase will lift your mood instantly. It's cheer up. Cheer up. Word of the day. C H E E R. C H E R. Cheer. U P. Up. Cheer up. Cheer up. Again, cheer up. To make someone feel happier, to become happier. மனமுடைந்தவரை மகிழ்ச்சி அடைய செய்தல் அல்லது தானாகவே மகிழ்தல். உதாரணமாக ஊக்கமளித்தல் அல்லது மனத்தை உயர்த்தல். This is a phrasal verb. Now let's see some example sentences. மகிழ்ச்சியாக இரு, எல்லாமே சரியாகிடும். Cheer up. Everything will be okay. Cheer up. Everything will be okay. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Cheer up. Everything will be okay. உன் மனதை உயர்த்த, அதாவது மனதை மகிழ்ச்சி அடைய வைக்க நான் உனக்கு பிடித்த உணவு கொண்டு வந்தேன். நான் உனக்கு பிடித்த உணவு கொண்டு வந்தேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? I brought your favorite food. I brought your favorite food. எதற்காக? உனது மனநிலையை சரியாக்க, சீராக்க, மகிழ்ச்சி அடைய வைக்க. To cheer you up. To cheer you up. நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இவ்வாறாக phrasal verbs பயன்படுத்திகள்ல object pronouns அந்த phrasal verbல இருக்கின்ற இரண்டு சொற்களுக்கும் இடையில் நாங்கள் பயன்படுத்துவோம். அதாவது பிரதான வினைச்சொல்லுக்கும் prepositionக்கும் இடையில. அந்த வகையில் தான் நாம் இங்கும் பயன்படுத்தியுள்ளோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். I brought your favorite food to cheer you up. Cheer you up. அந்த நல்ல செய்தி அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. நிஜமாவே. The good news really cheered her up. The good news really cheered her up. எல்லாரும் ஒரு வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Fantastic. The good news really cheered her up. நாம் நம்மை மகிழ்விக்க, நமது மனதை ஊக்குவிக்க, உற்சாகப்படுத்த ஒரு நகைச்சுவை படம் பார்ப்போம். Let's watch a funny movie. எதற்காக? To cheer ourselves up. Let's watch a funny movie to cheer ourselves up. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Let's watch a funny movie to cheer ourselves up. நான் தளர்வாக இருந்த போது அவர் என்னை மகிழ்ச்சியாக்க முயற்சி செய்தார். He tried to cheer me up while I was feeling low. He tried to cheer me up while I was feeling low. எல்லாரும் பயத்திரம் சத்தமா சொல்லி பாருங்க. Fantastic. He tried to cheer me up when I was feeling low. நீ மகிழ்ச்சி அடைந்து முன்னே செல்ல வேண்டும், முன்னே சென்று கொண்டே இருக்க வேண்டும், பின்தங்கி நிற்க கூடாது, இடையில சோர்வடைந்தும் விடக்கூடாது. You need to cheer up and keep moving forward. You need to cheer up and keep moving forward. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? You need to cheer up and keep moving forward. Now let's see a few example conversations. Conversation 1. Why do you look so sad? ஒருவேளை நாங்கள் கவலையா இருக்கீங்க, அவங்கள பார்த்து அப்படி கேட்கலாம். Why do you look so sad? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். I failed the test. பரீட்சையில தோத்து போனாங்களா? I failed the test. நாங்க என்ன சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தலாம், மனதை மகிழ்விக்கலாம்? Oh no. Cheer up. You will do better next time. கவலையா இருக்காதா? ஐயோ கவலையா இருக்காதா, மகிழ்ச்சியாரு. கவலையா இருக்காதுன்னு சொல்லல, நிஜமா சொல்றாங்க, மகிழ்ச்சியாரு. You will do better next time. அடுத்த முறை நல்லா செய்வேன், நிச்சயம் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மன மகிழ்ச்சி அடைய பண்றோம். Oh no. Cheer up. You will do better next time. மறுமுறை எல்லாம் சேர்ந்து சொல்லி பார்ப்போமா? Why do you look so sad? I failed the test. Oh no. Cheer up. You'll do better next time.
Conversation 2. She's been crying all day. English she's been என்ற shortened form she has been என்பதை குறிக்கிறது. She's been crying all day. அவள் நாள் முழுவதும் அழுதுட்டே இருக்கிறாள். She's been crying all day. அதுக்கு மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். Let's take her out to cheer her up. Let's take her out to cheer her up. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? She's been crying all day. Let's take her out to cheer her up. இப்போ நான் முதலாவது கூட்டை சொல்கின்றேன். நீங்கள் அனைவரும் சேர்ந்து மற்றைய கூட்டை கூறி பாருங்கள். She's been crying all day. Fantastic, you got it. Conversation 3. I'm really worried about the results. எனக்கு முடிவுகளை பற்றி ரொம்ப கவலையா இருக்கு. I'm really worried about the results. அதுக்கு என்ன சொல்லி அவங்கள தேட்டலாம்? Come on, cheer up. Worrying won't help. கவலைப்பட்டுட்டு இருந்தா இப்போ உதவி செய்யுமா? இல்ல. பரீட்சை எழுதுறதுக்கு முதல்ல நல்லா படிச்சிருக்கணும். Come on, cheer up. Worrying won't help. அப்படின்னு சொல்லணும். மறுமுறை சொல்லி பாப்போமா? I really worried about the results. Come on, cheer up. Worrying won't help. இப்போது நான் முதலாவது கூட்டை சொல்கின்றேன். நீங்க அனைவரும் சேர்ந்து இரண்டாவது கூட்டை சொல்லி பாருங்கள். I really worried about the results. Fabulous. You got it. Now, this is the quiz time. Choose the correct meaning of cheer up. Which sentence uses cheer up correctly? True or false? Cheer up means to make someone sad. Fill in the blank. I sent her flowers to blank her blank. Please don't forget to comment. Practice makes you perfect. If this video cheered you up even a little, don't forget to like, share, and subscribe for more positive daily lessons. Thank you for watching.